السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما. صدق الله المولانا العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من وسع على عياله يوم عاشوراء وسع الله عليه سائر سنته، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இறையுலக தலைவர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். 1448வது ஹிஜ்ரி ஆண்டு முதலாவது மாதமான முஹர்ரமனுடைய மாதம் பிறை 10 ஆஷூரானுடைய நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இரண்டாவது ஜும்மாவாகிய இந்த ஜும்மாவினுடைய ஆஷூராவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, ஆஷூரா அப்படின்னு சொன்னா 10வது நாள் அப்படின்னு பொருள். ஆஷூரானா 10வது அப்படின்னு பொருள். யௌம ஆஷூரானா 10வது நாள் அப்படின்னு அர்த்தம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபான அந்த புகாரியினுடைய விரிவுரையாக வரக்கூடிய உம்தத்துல் காரி அப்படிங்கக்கூடிய விரிவுரை கிதாபு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 10-15 செய்திகள் சொல்லப்படும். இந்த நாளுக்கு ஆஷூரா அப்படிங்கிறது இது 10வது நாள் அப்படிங்கிறதுனால வந்த பெயர் ஒன்று. இன்னொன்று, பிரத்யேகமாக 10 நபிமார்களுக்கு அல்லாஹ்தாலா சில விதமான ஈடேற்றமான விஷயங்கள் இந்த நாளையில நடந்ததுனால இதற்கு பெயர் ஆஷூரா என்பதாகவும் இந்த ஆஷூரா அப்படிங்கிற பெயருக்கு காரணத்தை சொல்லி தருவாங்க. 10 நபிமார்கள் நாம் எல்லாம் வளமையாக ஒவ்வொரு ஆண்டும் சொல்றதுதான். இப்படி கீழே இருந்து போனோம்னு சொன்னா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரியினுடைய கரத்தினால் கொல்லப்படாமல் அல்லாஹ் பாதுகாத்த நாள். மூசா நபிக்கு ஃபிரௌனிடமிருந்து ஈடேற்றம் கிடைத்த நாள். மூசா நபிக்கு மட்டுமல்ல, அவர்களை ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக இருந்த, அன்றைய காலத்தினுடைய முஸ்லிம்களாக இருந்த பனு இஸ்ரவேலர்கள், இன்றைய காலத்துல அவங்களை யகூதிகள்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சொல்றோம் இல்லையா? அந்த யகூதிகளுக்கு அல்லாஹ்தாலா ஈடேற்றம் கொடுத்த நாள் அந்த நாள் தான், அந்த ஆஷூராவுடைய நாள் தான். அன்னைக்கே இவங்களை மொத்தமா சேர்த்து அழிச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். என்ன அல்லாஹ்தாலா விட்டு வச்சிருக்கிறான்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். அடுத்து அப்படியே நம்ம ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் நமக்கு அதாவது ஹதீஸுகள்ல நிறைய வந்திருக்குது. அந்த வந்த செய்திகளில் குறிப்பாக அந்த 10 விஷயங்கள் நபிமார்களுக்கு நடந்த ஈடேற்றம் அப்படிங்கிறதுனால, அந்த 10 நபிமார்கள் குறிப்பிட்டு வர்றதுனால அந்த 10 அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி என்ன செய்யறாங்க, ஆஷூரா 10வது நாள் அப்படிங்கிற அந்த பெயர் வச்சதாக நமக்கு என்ன செய்யறாங்க, காரணங்கள் சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நமக்கு முஹப்பத்தான ஒரு நபர் கேட்டாங்க, ஏன் ஜரத்து இந்த மாதிரி சொல்றீங்களே, எல்லா நபிமார்களுக்கும் எல்லாம் ஆஷூராவுடைய நாள்ல இதை கொடுத்தான் அதை கொடுத்தான்னு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாசமும் பயான்ல சொல்றீங்க, ஒவ்வொரு வருஷமும் பயான்ல சொல்றீங்க முஹர்ரம் மாசத்துல, ஆனா நம்ம நபிக்கு இந்த ஆஷூரால என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டாங்க. கேள்வி
எனக்கு கொஞ்சம் அப்பதான் நாம இதை சிந்திக்கவே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் யோசித்து நாம் அதன் பிரகாரம் பார்க்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஞானங்களில் ஒன்று இந்த கிதாப்ல, அதுலயும் குறிப்பாக புகாரி இமாமனுடைய அந்த கிதாபிற்கு விளக்க உரை எழுதிய உம்தத்துல் காரியில வரக்கூடிய அந்த செய்திகளில் ஒன்று, நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அந்த நற்பலன் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு என்ன செய்யப்படுகிறது அந்த கிதாப்ல கடைசியாக நம்ம நாயகத்திற்கு கிடைத்த அந்த பாக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. சரி, அதற்கு முன்னால அது என்ன பாக்கியங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி நாம ஆரம்பத்துல தலைப்புல சொல்லி காட்டிய அந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு நாம வருவோம். இந்த குர்ஆனுடைய வசனம், இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா. அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான், நிச்சயமாக நாம் ஃபதஹனா உங்களுக்கு வெற்றியை கொடுத்தோம், ஃபதஹம் முபீனா மிகப்பெரிய வெற்றியை, தெளிவான வெற்றியை நாம கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்து இறங்கின காலத்தை நாம கவனிச்சு பார்த்தோன்னு சொன்னா, 1500 சஹாபாக்களோட உம்ரா செய்யறதுக்காண்டி மதீனால இருந்து மக்காவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. போகும்போது ஹுதைபியாங்கிற இடத்தை விட்டு தாண்டக்கூடாதுன்னு அங்கேயே என்ன செஞ்சிருவாங்க, மக்காவினுடைய முஷ்ரிக்குகள் தடுத்து நிப்பாட்டிடுவாங்க, வரக்கூடாது, அடுத்த வருஷம் தான் வரணும், நாங்க சொல்ற ஒப்பந்தத்துக்கெல்லாம் நீங்க ஓகே சொன்னா தான் அடுத்த வருஷம் கூட உங்களுக்கு உம்ராவினுடைய வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி முஸ்லிம்களை என்ன செய்வாங்க, ரொம்ப நெருக்கடியில கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அப்படிப்பட்ட நெருக்கடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க. என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல, உங்களுக்கு என்ன விஷயம், நீங்க என்ன உடன்படிக்கையாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போது, முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுங்கிற பேரை போடுறதுக்கு கூட அவங்க சம்மதிக்கல. அப்துல்லாஹ்வுடைய மகன் முஹம்மதுன்னு போடுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு போடுறதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம், அதை ஏத்துக்கிட்டா தான் நீர் உம்ரா செய்யறதுக்கு எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அதை தான் நாங்க ஏத்துக்கிடவே இல்லை, அதனாலதான் இந்த பிரச்சனையேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஹுதைபியாங்கிற இடத்துல தடுத்து நிறுத்துறாங்க. நிறைய முஸ்லிம்களுக்கு அகைன்ஸ்டான ஒப்பந்தங்கள் அங்கு நிறைவேற்றப்பட்டுச்சு. எல்லாமே நம்ம வரலாறுகளை படிச்சுட்டு வந்திருக்கிறோம். நாம ஒவ்வொரு காலங்களிலும் அது சம்பந்தமான வரலாறுகளை நாம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். லேசா கோடு மட்டும் போட்டு நாம போகலாம். இப்ப இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான், இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, நபியே நாம் மிக தெளிவான மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு நாம கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான்னு கொஞ்சம் பார்க்கணும். ஆனா வெளிப்படையில பார்க்கும் பொழுது அந்த சூழல் எப்படி முஸ்லிம்களுக்கு அகைன்ஸ்டாக நமக்கு தெரியுது. ஆனா நாங்க யாரும் உங்களோடு போர் தொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயமும் என்ன செய்யப்படுது, அங்க என்ன செய்யப்படுது, குறிக்கப்படுது. இத்தனை வருஷ காலத்துக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், உங்களோடு சண்டையிட மாட்டோம் அப்படிங்கக்கூடிய செய்திகள் அங்கு பொறிக்கப்பட்டதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி, இஸ்லாம்ங்கிறது அது வரைக்கும் அந்த மக்கா மதீனாங்கிற அந்த 2 ஊர்கள்ல மட்டும்தானே இருந்துச்சு, இது எல்லா நாடுகளுக்கும் அழைப்பு விடுப்பதற்கு இந்த ஹுதைபியானுடைய உடன்படிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லா நாடுகளுக்கும் தங்களுடைய தூதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. இந்த தீனுல் இஸ்லாம் எல்லா நாடுகளுக்கும் பரவுவதற்குண்டான காரணமாக இந்த ஹுதைபியா உடன்படிக்கை அமைந்ததனால அல்லாஹ் அதை குறிப்பிட்டு சொல்றான், இதுதான் பெரிய வெற்றி நபியே உங்களுக்குங்கிறத அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான். முதல் வசனம் குட்டி வசனம், அடுத்து கொஞ்சம் பெரிய வசனம், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தக்கத்தம மின் தம்பிக. முதல் வசனத்துல அல்லாஹ் என்ன சொன்னா, பெரிய வெற்றியை நாம உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பெரிய வெற்றியை கொடுத்ததுனால நீங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தக்கத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர. நபியே உங்களுடைய முன் பின் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு போதுமானவன்கிற செய்தியை அல்லாஹ் அந்த வசனத்துல பதிய வைக்கிறான். புரியுதுங்களா? இது இதற்கு முன்னால் இருந்த எந்த நபிமார்களுக்கும் சொல்லப்படாத ஒரு அருப்பெரும் பாக்கியமான ஒரு செய்தி. இது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழும் காலத்திலேயே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். எப்படி அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து செய்கிறார்கள்,
ஆகவே முஃமின்களே, நீங்களும் நபியின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள்ங்கிற செய்தி அல்லாஹ் எப்படி ஒரு சிறப்பான வசனத்தை இறக்கி குர்ஆன் ஷரீஃப்ல கொடுத்தானோ, அதே போன்றதொரு ஒரு சிறப்பான வசனம் தான் இது என்பதை நமக்கு என்ன செய்யறாங்க, தஃப்சீர் கலை வல்லுநர்கள் சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படிப்பட்ட இது ஒரு சுப செய்தின்னு சொன்னா, நபியே இதற்கு முன்னால் உங்களிடம் ஏற்பட்டிருந்த குற்றம் குறைகளையும் இனிமேல் ஏற்பட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு போதுமானவன். ஏன்னு சொன்னா, நீங்க இவ்வளவு தியாகத்தோட முஃமின்களுக்காக வேண்டின்னு சொல்லி இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில நீங்க கலந்துகிட்டதுனால அல்லாஹ் உங்களுக்கு இதை கொடுக்கறான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சுப செய்தியாக அந்த வசனத்தை நமக்கு தருவான். சரி, இது எந்த காலத்துல இறங்குச்சுன்னு நாம பார்த்தோம். ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையினுடைய அந்த நேரத்துல இறங்குச்சு. ஆனால் அது எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கறத பத்தி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது அது இந்த ஆஷுராவுடைய நாள் என்பதாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. நாம் இன்னைக்கு இருக்கிறது எப்படிப்பட்ட நாள்ல இருக்கிறோம், ஆஷுராவுடைய தினத்துல இருக்கிறோம் இல்லையா? இது போன்றதொரு ஒரு ஆஷுராவுல நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த பேர் அற்புதமான இந்த வசனம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம். அதுதான் இந்த ஆஷுராவுல நமது நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பெரும் பாக்கியம் என்பதாக குர்ஆன் ஷரீஃபிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த வசனங்களில் ஒன்றான இந்த வசனம் இறங்கப்பெற்ற நாள் இந்த ஆஷுராங்கிற அந்த செய்தி நம்ம உம்தத்துல் காரி அப்படிங்கக்கூடிய புகாரி கிதாபினுடைய விரிவுரையில நாம இந்த செய்திகளை நம்ம பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, கைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நமக்கு புரியுதா நமது நாயகத்திற்கு கிடைத்த இந்த ஆஷுராவின் மூலம் கிடைத்த பாக்கியம் என்ன அப்படிங்கறத நாம புரிந்து கொண்டோமா? அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பேறு பெற்ற இந்த வசனம், இந்த சிறப்பிற்குரிய இந்த ஆயத்தை கிடைக்க பெற செய்த இந்த ஆஷுராவுடைய நாளில 2 விஷயங்களை நாம செய்யறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யறாங்க, கட்டளையாக சொல்லி தர்றாங்க. அதுல ஒண்ணு, நாமெல்லாம் நோன்பு பிடிச்சிட்டு வந்திருப்போம், அப்படித்தானே? பெரும்பகுதியான நபர்கள், ரொம்ப வேலை பளு உள்ளவர்கள், உடல் நலம் சரியில்லாதவர்கள், ரொம்ப முடியாதவர்கள், இவர்கள் விதிவிலக்கு. நம்ம மார்க்கம் எப்போதுமே ஃபர்லான நோம்பான ரமதானுடைய நோம்புக்கு அந்த விதிவிலக்கு நம்மளுக்கு கொடுக்குது. அதனால அவர்களை தவிர்த்து மற்றும் உள்ள பெரும்பகுதியான நபர்கள் நாம் என்ன செஞ்சிருப்போம், இந்த நோன்பை ரொம்ப முக்கியமாக நாம் கடைபிடிக்கக்கூடிய நோன்புகளில் ஒன்றாக நமது மார்க்கம் தீனுல் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே குறைஷிகள் கடைபிடித்த நோன்பு என்பதாகவும் நமக்கு ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸின் வாயிலாக நாம் அறிய முடியும். கனவான்களை, அப்பேற்பட்ட சிறப்பானது இந்த நாளையில நோன்பு பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிச்சிருப்போம். அப்படி பிடிக்க மறந்தவர்கள், பிடிக்க விட்டவர்கள் அல்லது கவனக்குறைவாக இருந்தவர்கள் வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் ஹயாத்தை வச்சிருந்தான்னு சொன்னா நோன்பு பிடிக்கணும்னு இப்ப நேத்து வச்சுக்கிடலாமா? அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஹைர். அடுத்து 2வது, இன்றைய நாளையில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களில் இன்னொரு விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. பெரும்பகுதி இதை செய்யுங்க அப்படின்னு நபி சொல்லிட்டாங்கன்னாலே அதை செஞ்சோம்னா அதுக்கு பேரு இபாதத், வணக்கம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிடணும். புரியுதுங்களா? இதை செய்யாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த தடை செய்த விஷயம் அது பாவமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இது யதார்த்தமான நம்ம மார்க்கத்தினுடைய பார்வை. கண்ணியத்திற்குரியவர்களை, அந்த அடிப்படையில இன்றைய தினத்துல செய்ய வேண்டிய வணக்கத்துல நோன்பு அப்படிங்கறது ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க. அந்த நோன்பு கூட நேற்றைய ஃபஜ்ர்ல கூட நாம சொன்னோம், ஒரு நோன்பாக தனியாக வைக்காம 2 நோன்பா சேர்த்து வைப்பேன் நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் உயிரோட இருந்தான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்து வச்சாங்க. அந்த அடிப்படையில தான் நாம என்ன செய்யறோம், 9 பேரையும் பிற 10 சேர்த்து நோன்பு வைக்கிறத நாம தனிப்பெரும் சுன்னத்தாக நாம பாக்குறோம். ஆஷுரா நோன்பு ஒரு சுன்னத்து, அதே சமயத்துல 9வது நாளை சேர்த்து வைக்கிறதும் ஒரு சுன்னத்து. 9 வைக்க முடியாதவங்க ஆஷுரா 10ஐயும் அதனை அடுத்து வரக்கூடிய 11வது நாளையும் சேர்த்து வைக்கிறதும் சுன்னத்து தான் அப்படிங்கிறதையும் நாம் என்ன செஞ்சோம், நேற்று தினத்தினுடைய ஃபஜ்ர்ல நாம அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை பார்த்தோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனிப்பெரும் சுன்னத்து. 2வது விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரும்போது அருமையாக சொல்லி தரக்கூடிய செய்தி ஒண்ணு. இது 2 சஹாபாக்களினுடைய வழியாக இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்யப்படுது, கிடைக்கப்பெறுகிறது. ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தின் வாயிலாகவும் நமக்கு என்ன செய்யப்படுது, இந்த ஹதீஸ் வருது. இன்னொரு சஹாபியாக நமக்கு அந்த ரிவாயத்தை அறிவிக்கக்கூடிய சஹாபிகள்ல இன்னொரு சஹாபியாக வரக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வரும்போது அது அப்படியே பயான்ல இன்ஷா அல்லாஹ் சொல்லி காட்டுறேன். இந்த 2 சஹாபாக்களின் வாயிலாக வரக்கூடிய இந்த ஹதீஸ் ஒன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்னொரு ராவி இமாம் தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் கிதாபில் வரக்கூடிய அறிவிப்பாளர்
ஹைர், இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வரட்டும். அல்லாஹ் தஆலா கடைசி வரைக்கும் அது ஞாபகத்தை கொடுக்கல. ஹைர், இந்த இமாம்கள் சொல்லக்கூடிய அந்த ரிவாயத்துல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த இபாரத் என்ன அப்படின்னா, மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி, எவர் தனது குடும்பத்தினருக்காக வேண்டி இன்றைய தினத்தில் விசாலமாக நடந்து கொள்கிறாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. இன்ஷா அல்லாஹ் நாம இந்த ஹதீஸின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்துல வரணும். மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி, எவர் தனது குடும்பத்தினருக்காக வேண்டி விசாலப்படுத்தி கொள்கிறாரோ, யௌம ஆஷூரா, இந்த ஆஷூராவுடைய நாளையில் எவர் அப்படி நடந்து கொள்கிறாரோ அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு அடுத்து என்ன கிடைக்குங்கிறத அடுத்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு நாம விசாலம் அப்படிங்கிறத எது எதுலாம் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொன்னா, உணவு வகைகள்ல விசாலத்தை எடுத்துக்கிடலாம். ஆனா இன்னைக்கு பூரா நோன்பு வச்சிருப்போம், அப்படித்தானே? நோன்பு வைக்கிற நாளையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உணவு வகைகளில் விசாலம் அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யப்படுகிறது, குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது அந்த ஹதீஸிற்கு விளக்கம். அப்ப இஃப்தாரினுடைய நேரம் அப்படிங்கிறத நீங்க கவனத்துல வச்சுக்கிடலாம். இரண்டாவது செய்தியாக சொல்லும் பொழுது, இன்றைய தினத்துல அவர்களுக்காக வேண்டிய செலவீனங்கள்ல நாம விசாலப்படுத்துறது. நம்ம எப்படி இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்லி தருவாங்க, நல்ல ஆடை அன்னைக்கு நாம வாங்கி கொடுக்கிறது. நம்ம எதுக்கோ நாம என்ன செய்யறோம், மார்க்கத்துல இல்லாத சில விஷயங்களுக்கெல்லாம் நாம என்ன செய்யறோம், புத்தாடை எடுத்து கொடுக்குறோம், கேட்க விட்டுறோம், அதை பண்றோம் இதை பண்றோம், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? எப்படி ஆகி போச்சுன்னா, ஒரு வயசு குழந்தையா இருந்தாலும் அது 2வது வயசுக்கு வரும்போது போன வருஷம் செஞ்சு அது மாதிரி எனக்கு என்ன இந்த வருஷம் செய்யலன்னு கேட்கிற அளவிற்கு நாம் பிள்ளைகளுடைய உள்ளங்களில் புகுத்தி விட்டோம் தேவையில்லாத விஷயங்களை, அப்படித்தானே? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இன்றைய தினத்துல விசாலப்படுத்துங்கள், உங்களுடைய செலவினங்களை பறக்கத்தாக்குங்க, அதான் மனமோந்து செலவு செய்யுங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அது தங்களுடைய குடும்பம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குடும்பம் அப்படின்னா எதுங்கிறது உங்க எல்லாருடைய சிந்தனைகளுக்கு நான் விட்டு விடுகிறேன், புரியுதுங்களா? நம்மளுடைய மனைவி மக்கள், நம்மளுடைய தாய் தந்தையர்கள், நம்மளுடைய உடன்பிறப்புகள் எல்லாமே குடும்பம் அப்படின்னு நாம இதை விளங்கி வச்சிருப்போம். இது மட்டும் குடும்பம் அப்படிங்கிறதை நாம எடுத்துக்கிடணும். நம்மை சார்ந்தவர்கள், நம்மோடு சேர்ந்து இருப்பவர்கள், நம்மோடு பயணிப்பவர்கள் எல்லோருமே இந்த ஐயால் அப்படிங்கிறதுல வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஸலவாத் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், வஅலா ஆலி இப்ராஹிம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ராஹிம் நபியினுடைய குடும்பம்னு சொல்லியிருப்பான். அந்த ஆளை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கலாம், அந்த வார்த்தையை போட்டிருக்கலாம். அதை போடாம ஐயால் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு இங்க என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. ஐயால் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு கீழே எவர்கள் எல்லாம் வருவார்களோ, நம்மளுடைய நிர்வாகத்தின் கீழ் எவர்கள் எல்லாம் வருவார்களோ எல்லோரையும் நாம் சேர்த்து பார்க்கணும். நம்ம கடையில ஒரு நபரை பணிக்காக வேண்டி நாம வச்சிருக்கிறோம்னு சொன்னா அவருக்கும் அன்றைய தினத்தினுடைய விசாலத்துல நாம என்ன செய்யணும், பங்கு கொடுக்கணுங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல சொல்லி தர்றாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எவர்கள் இது போன்று விசாலத்தோடு நடந்து கொள்வார்களோ, வஸஅல்லாஹு அலைஹி ஸனத குல்லஹா, அல்லாஹ் தஆலா அந்த ஆண்டு முழுவதையும் அவர்களுக்கு விசாலமாக்கி தருகிறான். இதுதான் நாம செய்யறதுக்கு உண்டான பரக்கத்து. அதாவது எதிர்வினை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எப்பொழுதும் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய. நாம அத தமிழ் அழகா பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? எந்த கிணறு இறைச்சி இறைக்கப்படுகிறதோ, எந்த கிணறு தண்ணீரை வெளியே கொடுக்குதோ, எந்த கிணறுல இருந்து தண்ணீர் வெளியே அள்ளப்படுகிறதோ அந்த கிணறுல தண்ணி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஒப்ப நாம் எப்பொழுது நம்மளுடைய குடும்பத்தினர்களுக்காக வேண்டி, நம்மளுடைய ஐயாள்களுக்காக வேண்டி நாம் தாராளமாக மனமோந்து செலவுகளை செய்யறோமோ, அப்பதான் நம்மளுடைய விஷயத்துல அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான். அதுலயும் அந்த வருடம் முழுவதும் நாம செய்யறது ஒரு நாள் தான், அப்படித்தானே? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி தர்றாங்க, அஸ்ஸனத குல்லஹா வஸஅல்லாஹு அலைஹி ஸனத குல்லஹா, அந்த ஆண்டு முழுவதற்குமே அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், விசாலப்படுத்தி தருகிறான். அல்லாஹ் ஒரே ஒரு வரவை வைத்து கூட அந்த ஒரு வரவின் மூலம் ஒரு வருடத்தை முழுவதுமே தள்ளுவதற்குண்டான பரக்கத்தை செய்வதற்கும் அல்லாஹ் போதுமானவன். அப்படிப்பட்ட விசாலமான ரப்பை தான் நாம என்ன செஞ்சிருக்கிறோம், ஈமான் கொண்டு இருக்கிறோம், அப்படித்தானே? அப்படிப்பட்ட ரப்பை ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய நாம இந்த மாதிரி நாட்கள்ல இந்த விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சி செய்யலாமா? இதெல்லாம் சாதாரணமாக நாம் நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். நல்ல துணி எடுத்து கொடுக்கிறது, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல தொப்பிகளை வாங்கி கொடுக்கிறது. முஸ்லிம் அப்படின்னு சொன்னாலே அடையாளம் அப்படிங்கிறத எப்படி சினிமாக்கள் எல்லாம் காட்டும் போது நல்லா ஜுப்பா, நல்லா தொப்பி, நல்லா தாடியோட தான் காட்டுதான், அப்படிதானே?
சினிமாக்கள்ல கூட அவன் எப்படி விளங்கி வச்சிருக்கிறான்னா தொப்பி தாடி அப்படிங்கிறது தான் என்னங்கிறத அவனுடைய அந்த நிலவரத்தில் மற்றவர்களுடைய உள்ளங்களில் பதிக்க வைப்பது தொப்பி தாடி தான் இஸ்லாம் முஸ்லீம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். ஆனா நம்ம உள்ள இருந்துகிட்டு இருக்கிறவங்கள தொப்பிலாம் போட தேவையில்லை, தொப்பிலாம் வேண்டாம், இந்த மாதிரி உண்டான சூழல்களை நம்ம கலையணும். இந்த மாதிரி நாட்கள்ல நாம என்ன செய்யணும், நல்ல ஒரு வழிமுறையை பின்பற்றுவதற்கு உண்டான காரணமாக இது போன்ற நாட்களை நாம அமைச்சுக்கிடணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. நம்மளுடைய நோன்புகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்மளுடைய இந்த விசாலமாக நாம் நடந்து கொள்ளக்கூடிய இந்த பண்புகளை நம்மிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இதுவரைக்கும் விசாலம் இல்லாமல் இருந்து விட்டாலும் இந்த ஆஷுராவிலிருந்து நாம் நம்மளுடைய ஐயாள்களோடு நம்மை சார்ந்தவர்களோடு நாம் விசாலமாக நடந்து கொள்ளக்கூடிய நற்பண்புள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த ஆஷுரா அப்படிங்கிறது நாம் மேலே சொன்ன ஆயத்தின் பிரகாரமும் மேலே சொன்ன ஹதீஸ்களின் பிரகாரமும் இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் இந்த ஆஷுரால இருக்கு. குறிப்பாக ஒரே ஒரு பாடத்தை மட்டும் இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டு நாம பிரியலாம். இன்னும் 1.5 நிமிஷம் இருக்கு இல்லையா? அதனால எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுடைய சிரமமான காலங்களில் அவர்களுக்கு அல்லாஹ் ஈடேற்றத்தை கொடுத்திருக்கிறான். அப்படித்தானே? அந்த யாருக்கெல்லாம் இப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது இந்த நாள்ல அப்படின்னு பாக்குறோம். கிட்டத்தட்ட ரொம்ப காலம் அவங்க கப்பல்ல தண்ணிலேயே மிதந்துகிட்டு இருந்த நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பூமியில பாதத்தை வைக்கிறதுக்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த நாளையில கொடுத்தான். அப்போ ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சிரமங்கள், அந்த கஷ்டமான சூழல்கள், அதுல இருந்து அவர்களுக்கு உண்டான ஈடேற்றம். நபிமார்கள் அப்படின்னு சொன்னா நபிமார்கள் லேசா தாங்கிக்கிடுவாங்க எல்லா விஷயத்தையும். 18 வருஷம் நோய அந்த அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார்களாம். என்னுடைய வயதை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த 18 வருஷத்தை விட நான் ஆபியத்தோட இருந்த காலம் தான் அதிகம். அதனால நான் ஆரோக்கியத்தை நான் அதிகமாக அனுபவித்து விட்ட அந்த சூழலில் நான் நோயோடு இருக்கக்கூடிய இந்த குறைவான காலத்திற்காக இறைவனிடத்துல நான் மன்றாடுவதற்கு என்னுடைய உள்ளம் கூசுகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நபிமார்கள் எல்லா துன்பங்களையும் லேசா பாக்குறவங்க தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான விஷயமும் இல்லை. ஆனால் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு ஈடேற்றம் கிடைப்பதற்கும் அந்த நாட்கள் பயனுள்ளதாக இருந்திருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில நாம் எந்த சூழலிலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அவனை நம்பக்கூடிய விஷயத்தில் சரியாக நாம் நடந்து கொண்டோம், நம்பிக்கொண்டோம் சொன்னா நம்மளுக்கு உண்டான உதவி நம்மை தேடி வரும் என்பதுதான் இன்றைய ஆஷுரா தினத்தினுடைய பாடம். அல்லாஹ் அந்த பாடத்தை அடைந்து கொண்ட நல்லவர்களாக நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்துல்லாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.